அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொலைதூர சிகிச்சை டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல எந்த பிரச்சனைக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா தூக்கமின்மை. அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய, அந்த பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய ஒரு தொலைதூர மருத்துவ சிகிச்சையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிஸ்டன்ஸ் ஹீலிங்ன்ற முறையில மனிதர்கள் எவ்வளவு துன்பத்தினாலும் வாழ முடிவதற்கு உண்டான அமைப்புகளை மன ரீதியாக பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த தூக்கம் இன்மை என்ற பிரச்சனை ஒருவருக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்நாள், வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே நரகமா மாறக்கூடிய ஒரு தன்மையை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா தூக்கம் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா தினந்தோறும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க மனிதர்கள், அவங்களோட வாழ்நாள்ல அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. அந்த துன்பத்திலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விடுபட்டு உடலை பரிசுத்தமாகவும் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் ஆற்றல் படுத்திக் கொள்வதற்கும் மனிதருக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் எதுனா தூக்கம். நல்ல ஆழ்ந்த உறக்கம் ஒருத்தருக்கு இருக்குடான்னா நோயற்ற வாழ்க்கை அவங்க வாழ முடியும். பல பேர் சொல்றத நம்ம பார்த்திருப்போம், தூக்கம் சரியாகவே வரமாட்டேங்குங்க, சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கம் எனக்கு கிடையாது, எப்பவுமே பாத்தீங்கன்னா கண்களை மூடிட்டு தான் இருக்குன்னு தவிர ஆனா மனசு எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு, எண்ணங்கள், அதாவது கனவு தொல்லைகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கனவு தொல்லைகள் படமா ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேரை நம்ம பார்த்திருக்கோம். ஆழ்ந்த உறக்கங்கள் இல்லாத ரொம்ப துன்பப்படுறாங்க. அப்ப துன்பப்படும் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. ஆழ்ந்த உறக்கத்துலதான் மூளையில சில குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் சுரக்குது. அந்த ஹார்மோன்ஸ் பகல்ல உங்களுக்கு சுரக்கவே சுரக்காது. இருளான ஒரு நேரத்துல, இருளான ஒரு அறையில நீங்க இருக்கும் பொழுது மட்டுமே, அதுவும் தூக்க நிலையில இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு சில குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் சுரக்கும். அந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடம்ப புதுப்பித்ததற்கு உண்டான ஒரு வாய்ப்பா அமையுது. செல்களை புதுப்பிக்கிறதுக்கு முக்கியமான தேவையா அமையுது. இத்தகைய அந்த ஹார்மோன் எப்ப சுரக்கண்டான்னா தூக்கத்துல தான் சுரக்குது. அதுவும் குறிப்பா இருளான ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்க முடியுது. அந்த விகிதத்துல தூக்கம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தூக்கமின்மை பிரச்சனை, அதெல்லாம் ஆழ்ந்த உறக்கம் இல்லை அப்படின்ற பிரச்சனை உள்ளவர்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம தொலைதூர சிகிச்சை மூலமா இந்த தூக்கம் இன்மை என்ற துன்பத்தை இப்ப போக்க போறோம். அதற்கு முன்னாடி தூக்கம் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். மனம், தூக்கம்ன்றதே மனம் இயக்கத்துல இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம தூக்கம் சொல்றோம். அதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஞானிகள் சொல்லியிருக்காங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னாங்க. அவங்க தவத்துல இருக்கும்போது கண்களை மூடி உக்காந்துட்டே இருப்பாங்க. புறத்தே பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுன்றா கண்களை மூடி தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும். ஆனா அவங்க கண்களை மூடி தவம் செய்துட்டு இருக்காங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் நாங்க சித்தர்கள், ஞானிகள். உறக்கம், அதாவது தியானம் என்பது எதுன்னா கண்களை மூடிக்கிட்டே தூங்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் தியானம். உறக்கமும் ஒரு தியானம் தான், விழிப்பு நிலையில இல்லாத ஒரு தியானம். தூங்கும் போது உங்க மனசு வேலை செய்யாம, கனவு தொல்லைகள் இல்லாம ஆழ்ந்த உறக்கம் உறங்கினாவே அதுவே கிட்டத்தட்ட தியானம் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும். அதாவது நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூங்கி எழுந்தீங்கன்னாவே உடம்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத உங்களால உணர முடியும். ஏன்னா சில குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் தூங்கும் போது மட்டும்தான் நமக்கு சுரக்குது. அப்ப அந்த தூக்கமின்மை பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு முன்பாக பெரியவர்கள், ஞானிகள், சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல். இந்த மூணும் வினை பயனே தேகம் கண்டாயினாங்க.
செய்த பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியே மனிதர்கள் எடுத்திருக்கிறதாக சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த ரீதியா செய்த பாவத்தை கழிப்பதற்காகவே வினை பயனே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செய்த பாவத்தை எப்படி கழிச்சிட்டு இருக்காங்க மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல், இந்த 3 துன்பத்துல ஏதாவது ஒரு துன்பமாவது அனுபவித்துக் கொண்டு இருந்தால் செய்த பாவத்தை தான் கழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையில இந்த 3 விஷயத்துல எதையாவது ஒண்ணு பாவத்தை கழிக்கும் பொழுது அது முதல்ல அஃபெக்ட் ஆகுறது எதுனா தூக்கமின்மை பிரச்சனை தான். ஏன்னா நல்ல ஆழ்ந்த உறக்கம் தூங்கி எழுந்தால் மட்டுமே அடுத்த நாள் வேலைகளை நம்ம சிறப்பா செய்ய முடியும். நமக்கே தெரியலீங்களா, தூக்கம் எழுந்துட்டாவே கண்கள் எரிச்சலா இருக்கும், உடல் உஷ்ணம் கூடும். அதன் காரணமாவே கூட பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் காமாலை அப்படின்ற நோய்கள்லாம் வர்றதுக்கு ஒரு காரணமா அமையுது. மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் தூக்கம் இன்மை என்ற காரணத்தினால. அதனால ஆழ்ந்த உறக்கம் நமக்கு வந்ததுன்னா நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும். சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்போ தூக்கம் இல்லாதது காரணம் பார்க்கும்போது ஏதாவது சண்டை சச்சரவுகள், என்னைக்கா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ அல்லது உறவினர்கள் கிட்டயோ யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு சண்டை சச்சரவோ, கருத்து வேறுபாடுகள், ஏதாவது வாக்குவாதங்கள் ஏதாவது பண்ணி இருப்பீங்க. அப்ப பண்ணும்பொழுது நடந்த செயல் முடிஞ்சு போச்சு. ஒரு சண்டை நடந்ததோ, ஒரு வாக்குவாதம் நடந்ததோ, ஏதோ செயல் முடிஞ்சு போச்சு. ஆனா முடிந்து போனாலும் கூட அதை ரைட் ஏதோ நடந்துருச்சு, விட்டுற வேண்டியதானே, அதை விடுறது கிடையாது. மனிதர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, நைட்டு படுக்கும் பொழுது நேத்து அவன் அப்படி சொல்லிட்டான், இன்னைக்கு இவன் இப்படி சொல்லிட்டான், ஆபீஸ்ல மேனேஜர் திட்டாங்க, ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் திட்டாரு, அந்த மாதிரி நடந்து முடிந்த சம்பவங்களை நம்ம அசை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது என்னன்னா அந்த மூளை எப்பவுமே விழிப்பு நிலையிலே இருக்கு. நீங்க கண்களை மூடிட்டு இருந்தாலும் கூட மூளைக்கு வேலையை கொடுத்துறீங்க. தூக்கம் என்பதே எதிரான மனம் வேலை செய்யாம இருக்கும் பொழுதுதான், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் நமக்கு தூக்கம் என்பதே வரும். ஆனா என்ன பண்றோம், படுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் எல்லாத்தையும் போட்டு திங்க் பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி நினைக்க நினைக்க மூளைக்கு வேலை கொடுத்துறீங்க. ஆனா நீங்க என்னமோ படுத்துட்டு தான் இருக்கீங்க. உடல் தான் படுத்துட்டு இருக்க தவிர மூளை வேலை செய்துட்டு இருக்கு. அப்ப எதையாவது ஒரு திங்க் பண்ணும்போது, சிந்தனை செய்யும் போது அது சார்ந்த விஷயங்கள் அப்படியே 1 by 1 தொடர்ந்து ரயில் பெட்டிகள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப வந்துகிட்டே இருக்கும்போது என்னன்னா உறக்கம் என்பது இல்லாமல் போகின்றது. அப்ப முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியோ அல்லது படுக்கும் பொழுதோ எண்ணமற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையான முறையில உறக்கம் ஏற்படும். உணவின் மூலமா உறக்கம் வர வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல பால், ஒரு 250 ml பால் எடுத்துட்டு அதை நல்ல சுண்ட காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு 250 ml பால் எடுத்துட்டு நல்ல சுண்ட காய வைக்கணும். காயும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல 2 சீரகம் நீங்க போட்டுக்கலாம். சீரகம் போட்டுட்டு அதை நல்லா அந்த பாலை காய வச்சு அதை நீங்க சூடு உங்களால தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சூட்டுல நீங்க குடிச்சீங்கன்னா கூட ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சீரகம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கசகசா, இந்த கசகசாவை கொஞ்சம் போல போட்டுட்டு நல்லா திருப்பி அதே மாதிரி காய வச்சுட்டு இந்த 2ல எதையாவது ஒன்று பயன்படுத்தலாம். 2ம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒன்னு சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா காய்ச்சி குடிக்கலாம், அல்லது கசகசா, இந்த கசகசாவை கொஞ்சம் போட்டு பாலை நல்லா காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டீங்கன்னா கூட ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்படும். இது நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவின் மூலமா எடுத்துக்கலாம். ஆனா இப்படி நீங்க உணவின் மூலமா எடுத்துக்கிட்டா கூட நீங்க படுக்கும் பொழுது அமைதியான ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். அப்படி இல்லாத படுத்துக்கிட்டு நீங்க எதையாவது நினைக்கும் பொழுது அப்ப உங்களுக்கு மனம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். கனவு தொல்லைகள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். இது நார்மலான மனிதர்கள் அதை பயன்படுத்தலாம். அடுத்த லெவல், ஒருவேளை உங்களுக்கு தியானம் என்ற முறையில நீங்க தியானத்தை எடுத்திருந்தீங்கன்னா, தீட்சையை எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க என்ன தவம் பண்ணலன்னா மூலாதாரம் சொல்லுவாங்க,
குண்டலினி சக்தி இருக்கக்கூடிய இடத்தை தான் மூலாதார சக்கரம்னுவாங்க. அந்த மூலாதாரத்துல நல்லா ஆழ்ந்த ஒரு 5 நிமிஷம் தவம் பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா போதும் ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்படும். தியானம் தெரிஞ்ச அன்பர்கள் கண்களை மூடிட்டு மூலாதாரத்துல மனசை வச்சுட்டு ஒரு 5 நிமிட நேரம் கண்களை மூடி அப்படியே மூலாதாரத்திலே கவனத்தை செலுத்தி ஒரு 5 நிமிஷம் நேரம் நீங்க தவத்தை பண்ணிட்டு படுத்தீங்கன்னாவே ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரும். ஆனா தவம் பண்ணும் பொழுதும் கூட எண்ணமற்ற நிலையில இருக்கணும். மனசு வேலை செய்யக்கூடாது. கவனம் முழுவதும் மூலாதாரத்திலே இருக்கணும். அந்த மாதிரி நிலையில இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்தா கூட போதும். படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பாய் போட்டுட்டீங்க, விரிப்பு போட்டீங்க, படுக்க போறீங்க. அதற்கு முன்பாக உட்காந்துட்டு ஒரு 5 நிமிட நேரம் இந்த மூலாதாரத்துல தவம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும். ஒருவேளை யாருக்காவது தியானம் தெரியாத அன்பர்கள் இருந்தீங்கன்னா, இதுவரை யாரும் தீட்சை எடுக்காத அன்பர்கள் இருந்தீங்கன்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த தியானத்தை இங்கிருந்தே டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமா உங்களுக்கு தீட்சையை கொடுத்துருவோம். அதை நீங்க எடுத்துட்டு கூட இந்த தியானத்தை நீங்க பண்ணலாம். ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அபரிமிதமா இருக்கு. உறுதியாக தீட்சை எடுத்துட்டு நீங்க தியானம் பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். அதுல எந்த மாற்றம் இல்லை. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இங்க இருந்துட்டே தொலை தூரத்துல டிஸ்டன்ஸ் ஹீலிங்கிற முறையிலே உங்களுக்கு நாங்க தீட்சையை கொடுத்தோம். தீட்சையை கொடுக்கும்போது தியானம் உங்களுக்குள்ள குண்டலினி சக்தி எழுப்பப்படும். எழுப்பி இந்த புருவ மையம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதுதான் என்னன்னா ஆகினை சக்கரம் சொல்லுவாங்க, ஆகினை தியானம் சொல்லுவாங்க, ஞான மார்க்கத்துல ஏறுபடி தவம் சொல்லுவாங்க, குண்டலினி தீட்சைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பெயர்கள்லாம் இருக்கு தியான முறையில. தியானம் என்பதே பாத்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இறைநிலையை உணர்ந்து இறைநிலையோடு கடப்பதற்கு உண்டான ஒரு பாதை தான் தியான முறைகள். ஆன்மீகத்துல தியான முறைகள் சொல்லுவாங்க. உயர்ந்த ஞானத்தை உணர்ந்த மெய் குருவால் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், குரு எந்த இடத்துல இருந்தாலும் அங்கிருந்தே அவர்கள் உங்களுக்கு தீட்சை அளிக்க முடியும். அந்த விதத்துல தேவைப்பட்ட அன்பர்கள் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க இங்கிருந்தே நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு தீட்சை அளிக்கிறோம். அந்த தியானத்தை எடுத்துட்டு தியானத்தை செய்து நீங்க தூங்குனீங்கன்னா போதும் ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்படும். இது நார்மலான மனிதர்கள் நீங்க எடுத்துக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மனம் ஒருநிலைப்பட மாட்டேங்குது, தியானம் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஏற்படும், இப்ப என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்காக இப்ப டிஸ்டன்ஸ் ஹீலிங் என்ற முறையில தொலை தூர மருத்துவ சிகிச்சை என்ற முறையில இப்ப உங்களுக்கு தூக்கத்திற்கு உண்டான தியான சிகிச்சை டிஸ்டன்ஸ் ஹீலிங்க பண்ண போறேன். இப்ப கொடுக்க போறேன் உங்களுக்கு. நான் உறுதியா சொல்றேங்க, இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங்க என்னோடு இணைஞ்சு இப்ப நான் சொல்றத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இந்த பயிற்சி முடிந்த உடனே 5 நிமிட நேரத்திற்குள்ளாக நீங்க படுத்தீங்கன்னா போதும் ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி தொலைதூர சிகிச்சை இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்றவங்க எல்லாம் ஆன்மீகத்துல நல்ல உயர்ந்த நிலையில இறைவனை உணர்ந்தவர்களால், இறை நிலையோடு கலந்தவர்களால், இறை ஞானத்தை இறை அனுபூதியை அனுபவித்தவர்களால், அதுவும் அவங்களோட ஜாதக ரீதியாக குரு அதுவும் மெய்குருவா மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து இதுவே அவர்களுக்கு கடைசி பிறவியா இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், தொலைதூர சிகிச்சை கொடுத்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் ஹீலிங் என்ற முறையில மருத்துவ சிகிச்சை கொடுத்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தியானத்தின் மூலமாக டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமாக மருத்துவமும் கொடுக்க முடியும், இங்கிருந்தே உங்களுக்கு அந்த தீட்சையும் கொடுக்க முடியும். இது கடைசி பிறவியா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஜாதக ரீதியா மெய்குருவா மாறக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு அந்த பிராப்தம் இருந்ததுன்னா அவர்கள் மூலமா இதெல்லாம் உங்களுக்கு சித்தி அடையும். அந்த நிலையில இருந்துதான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த தொலைதூர சிகிச்சை. தொலை தூரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த தீட்சை கொடுக்க முறைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவையுள்ள அன்பர்கள் கேட்டு பயன்படுத்திக்கிங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்திற்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான் கொடுக்க போறோம்.
நான் சொல்றதை அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் இப்பவே வரும். இந்த பயிற்சியை பண்ணி முடிச்சிட்டு படுத்தீங்கன்னாவே அடுத்த 5 நிமிடங்களுக்குள்ளாக ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். அதுவும் குறிப்பா கனவு தொல்லைகள், அதாவது கனவு தொல்லைகள் அற்ற ஆழ்ந்த உறக்கம் உங்களால வர முடியும். உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டியதுலாம், இப்ப நம்ம முழங்கை இருக்கு இல்லைங்களா, இந்த முழங்கை இருக்கு இல்லைங்களா, இந்த முழங்கை மேலே நீங்க கவனத்தை செலுத்திக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் முழங்கையே நீங்க அப்படியே கவனிக்கணும். உங்களுடைய முழங்கையே நீங்க கவனிக்கணும். அதாவது மனசால உங்களுடைய பார்வைகள் என்னுடைய புருவ மையத்திலே இருக்கணும். கவனம் உங்க முழங்கையை நினைச்சுக்கிறீங்க. எண்ணங்கள், அதாவது நீங்க கையை கூட மூடிக்கலாம். கையை மூடிட்டு இருந்தாவே உங்களுக்கு அந்த இடத்துல உணர்வுகள் ஏற்படும். உங்களோட பார்வை மட்டும் என்னுடைய புருவ மையத்தில் இருக்கணும். ஆன்மீகத்துல இந்த புருவ மையத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்னி தியானம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அந்த இடத்துலதான் நமக்கு சிவபெருமானுக்கு ஞானக்கண் இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. ஆன்மீகத்துல பல விஷயங்களுக்கு இந்த மூலாதாரத்திலிருந்து எழுப்பி கொண்டு செய்யக்கூடிய ஆக்னி தியானம் மூலமாக, ஆக்னி தீட்சை மூலமாக, குண்டலினி சக்தி மூலமாக இந்த ஆக்னி சக்கரத்துல ஆற்றலை கூட்டி வச்சு தியானத்தின் மூலமாக ஆற்றல் அபரிமிதமா கூட்டி வச்சிருப்பாங்க ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. சோ இந்த ஆக்னியை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த ஆற்றல்கள் உங்களுக்குள்ள ஊடுருவி உங்களுக்கு செயலுக்கு வரத நம்ம பார்க்க முடியும். அந்த நிலையில இது ஞானக்கண் சொன்னாங்க சிவபெருமானுக்கு. இங்கு இருந்து நீங்க தவம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சித்தி அடையும். எல்லா காரியங்களையும் சித்தி அடையும். நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்படும். தேவையுள்ள அன்பர்கள் நீங்க போன் மூலமாவே கேட்டு இந்த தியான முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க கை மேலேயே கவனத்தம், அதாவது முழங்கை வெறியும். இந்த விரல்களை ஆரம்பிச்சு முழங்கை வெறியும் அப்படியே கைகளை லேசா அழுத்தி வச்சுக்கிடுங்க. முழங்கையிலே உங்களுக்கு கவனம் இருக்கட்டும். உங்களுடைய பார்வை என்னுடைய புருவ மையத்திலேயே கவனிங்க. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தாங்க. எண்ணம் எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் சொன்ன மாதிரி நீங்க எந்த இடத்துல இங்க உத்து நீங்க கவனிக்கும் பொழுது நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஞானக்கண் மூலமா எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா நம்ம பெருதெய்வ வழிபாட்டுல சிவ வழிபாட்டுல கூறியிருக்காங்க ஞானக்கண் என்று. இந்த தியானத்துல ஆழ்ந்து உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்களாலதான் இந்த டிஸ்டன்ஸ் சீலிங் நல்லா சிறப்பா பண்ண முடியும். அந்த விதத்துலதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தூக்கம் இன்மை உள்ளவர்கள் அனைவரும் இந்த பயிற்சி எடுத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் அடுத்த 5 நிமிஷத்திலே உங்களுக்கு வரும். உங்க கவனம் முழுவதும் இந்த முழங்கையிலே வச்சுங்க. உங்களோட வலது முழங்கையிலே கவனத்தை இந்த லேசா இந்த கையை நீங்க அழுத்தி கூட வச்சுக்கலாம். உங்களுடைய பார்வை என்னோட புருவ மையத்தையே நீங்க கவனிங்க. இவ்வளவு செய்ய போறீங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க அப்படியே கவனிச்சீங்கன்னா போதும். இது முடிச்ச உடனே உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். முழுமையா பார்த்து இதை பயனடைங்க. சரிங்களா? ஒரு சேர்ல உட்காந்துங்க. தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கணும். கைகளை மூடி இந்த முழங்கை வரையும் இங்க விரல்கள் ஆரம்பிச்சு இந்த முட்டிக்குள்ள முழங்கை வரையும் அப்படியே கவனிக்கிறீங்க. உங்களுடைய கவனம் உங்களுடைய பார்வை என்னுடைய புருவ மையத்திலேயே கவனிங்க. பயிற்சியை தொடங்கலாம். ஆழ்ந்து கவனிங்க. என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்தையே கவனிங்க. புருவ மையத்தையே பாருங்க. கவனம் முழுவதும் என்னுடைய புருவ மையத்திலேயே போக்கஸ் பண்ணுங்க. உங்க எண்ணங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்தையே கவனிங்க. உங்க பார்வை முழுவதும் என்னுடைய புருவ மையத்தையே கவனிங்க. அப்படியே என்னோட புருவ மையத்திலேயே பாருங்க. ஆழ்ந்து நீடித்த நிலைத்த பார்வை புருவ மையத்தையே கவனிங்க. இப்போ உங்க கைகள்ல ஒரு குறுகுறுப்பு தன்மை ஏற்படும். நல்லா உணருங்க. உள்ளங்கை வெறியும் பார்த்தீங்கன்னா விரல்கள்ல இருந்து அந்த முட்டி வெறியும் அந்த முழங்கை முழுசா அப்படியே குறுகுறுன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறத உங்களால உணர முடியும்.
அப்படியே ஃபீல் பண்ணுங்க. நல்ல குறுகுறுன்னு இருக்கிறத உணர முடியும். ஆழ்ந்து கவனிங்க. இப்போ உங்களுடைய பார்வை தொடர்ந்து என்னோட புருவ மையத்தையே கவனிங்க. இப்பவே உங்களுக்கு உறக்கம் வரக்கூடிய தன்மை வந்திருக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா இப்பவே உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க போயிருப்பீங்க. என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, நீங்க இந்த கைகளை கவனிச்சீங்க, ஒரு பயிற்சி கொடுத்தோம். அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா முழுவதுமாக என்னுடைய முகத்தை பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களுடைய கவனம் முழுவதும் என்னுடைய முகத்திலேயே வையுங்க. வேற எங்க கூட பார்க்க வேண்டியதுல முகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். ஒரே 1 நிமிட நேரம் ஆழ்ந்து நீடித்த நிலைத்த பார்வை என்னுடைய முகத்தையே பாருங்க. ஆழ்ந்து கவனிங்க. முகத்தையே பாருங்க. எண்ணங்கள் முழுவதும் என் முகத்தையே கவனிங்க. என்னுடைய முகத்தையே பார்த்துட்டு இருங்க. நீடித்த நிலைத்த பார்வை. கண்களை சிமிட்டாம அப்படியே பாருங்க. புருவங்களை மூடாம நீடித்த நிலைத்தை பார்வை பாருங்க. இப்பொழுதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உறக்க நிலை வர்றதை உங்களால உணர முடியும். இப்பவே உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வர்றதை உங்களால உணர முடியும். ஆழ்ந்து என் முகத்தையே கவனிங்க. இப்பொழுதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு தன்மையை வர்றதை பார்க்க முடியும், உணர முடியும். ஆழ்ந்து நீடித்த நிலைத்த பார்வை. இமைகளை மூடாத ஆழ்ந்து பாருங்க. ஆழ்ந்து கவனிங்க. இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உறக்க நிலை வரதை உங்களால உணர முடியும். அவ்வளவுதாங்க, பயிற்சி முடிஞ்சது. இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் உறக்கம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க படுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு உடனே ஆழ்ந்த உறக்கம் வரதை உங்களால உணர முடியும். இப்பவே நீங்க படுத்து பார்த்தீங்கன்னாவும் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுவும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேற எந்தெந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஹீலிங் தேவைப்பட்டாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங்க கொடுப்போம். நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.